ஹலோ கைஸ். நம்ம லாஸ்ட் வீக் வாட்டர் ஃபார்மேஷனோட லவ் ஸ்டோரி பார்த்தோம். இந்த வீக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம லவ் ஸ்டோரியோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சோடியம் மெட்டல். நம்ம ஹீரோ சார் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு லவ்விங் ஹார்ட் இருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் தான் அவங்களோட லவ்விங் ஹார்ட். அதை யார் கூடயாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் யாருமே அவங்களுக்கு கிடைக்கல அந்த லவ்வ ஷேர் பண்றதுக்கு. இந்த விரக்தியில நம்ம சோடியம் மெட்டல், அதாவது நம்ம ஹீரோ சார் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னா, ஹைப்பர் ஆக்டிவா மாறிட்டாங்க. அதாவது தண்ணீல கூட அவர் எக்ஸ்ப்ளோசிவா இருப்பாரு. ஸோ அவரோட பேரே இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்னு ஆயிடுச்சு. இப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருக்கவர் தான் நம்மளோட ஹீரோ சார். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின். ஹீரோயின் வேற யாரும் இல்லங்க, குளோரின் ஆட்டம். இவங்க ஜஸ்ட் ஆப்போசிட் டு அவர் ஹீரோ சார். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லவ் இன்னும் கிடைக்கல. அதாவது கிடைக்க வேண்டிய எலக்ட்ரான் இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல. அந்த இன்கம்ப்ளீஷன்ல இவங்க ஃபீல் ஆகி, இவங்க ஆட்டோமேட்டிக்கலி எப்படி ஆயிட்டாங்கன்னா, டாக்ஸிக்கான ஒரு கேஸா மாறிட்டாங்க. தப்பி தவறி நம்ம அவங்கள இன்ஹேல் பண்ணோம்னா, நம்மளே க்ளோஸ் தாங்க. அந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேஸா மாறிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளோட ஹீரோவும், ஹீரோயினும் ஒரு நாள் மீட் பண்றாங்க. ஹீரோ ஹீரோயினோட இன்கம்ப்ளீஷன பார்க்குறாரு. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா லவ்வ பார்க்குறாங்க. ஹீரோ உடனே ரியாக்ட் பண்றாரு. அவர்கிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா லவ்வ ஹீரோயின் கூட உடனே ஷேர் பண்றாரு. ஹீரோயினும் அத ஃபுல்ஃபில்லா அத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹீரோவோட ஒரு கில்ட்டி ஃபீல், அத ஷேர் பண்ண முடியலங்கிற ஃபீல் ரிலீஸ் ஆகி, அவங்க கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. ஹீரோயினும் இப்போ கம்ப்ளீட்டா ஃபீல் பண்றாங்க. இந்த கம்ப்ளீஷன் அவங்கள ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டுக்குள்ள கொண்டு போகுது. இந்த ஸ்ட்ராங்கான பாண்டு அவங்களோட இன்கம்ப்ளீஷன், அவங்களோட ஹைப்பர் ஆக்ஷன் இது எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி வேற ஒரு ஃபார்மேஷனுக்கு அவங்க கொண்டு போகுது. அந்த ஃபார்மேஷன் வேற எதுவும் இல்லைங்க. நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம சாப்பாடுல யூஸ் பண்ற டேபிள் சால்ட். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம சால்ட்ன்னு யோசிச்சோம்னா, கண்டிப்பா அது எல்லா ஃபுட்லயுமே இருக்கும். ஈவன் இந்த ஸ்வீட். எல்லா ஃபுட்லயுமே நம்ம சால்ட் ஆட் பண்றோம். சால்ட் இல்லாம ஒரு ஃபுட்ட நம்ம குக் பண்ணோம்னா, அத கண்டிப்பா நம்மளால சாப்பிடவே முடியாது. எவ்வளோ பெரிய ரோல் இந்த சால்ட் நம்ம லைஃப்ல ப்ளே பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. ஸோ, அதோட ஃபார்மேஷன் ஸ்டோரி ரொம்ப ஆச்சரியமானதா இருக்குங்க. இத காட் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காருன்னு யோசிச்சாலும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த அழகான ஸ்டோரிய ஒரு அழகான கோட் கூட நான் முடிக்கலாம்னு இருக்கேன். பி லைக் அ சால்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் இருக்கு. யூ மே நாட் ஆல்வேஸ் பி நோட்டீஸ்ட், பட் யுவர் ஆப்சன்ஸ் சேஞ்சஸ் எவ்ரிதிங். நம்ம எல்லா டைமும் நம்ம எல்லாராலையும் நோட்டீஸ் பண்ணப்படல அப்படின்னாலும், நம்மளோட ஆப்சன்ஸ் அங்க ஒரு சேஞ்ச கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அது ரொம்ப உண்மையிலேயே உண்மைங்க. நம்மளோட ஆப்சன்ஸ் இருக்கு அப்படின்னா, ஐயோ! இவங்க இல்லையேன்னு மட்டும் தான் ஃபீல் ஆகணுமே தவிர, அப்பாடா! இவங்க இல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு மட்டும் வந்துரக்கூடாது. அந்த மாதிரி தாங்க நம்ம வாழணும். இதே மாதிரி ஒரு கோட்டு, அதாவது ஒரு வேர்ஸு பைபிள்லயும் இருக்கு. "யூ ஆர் த சால்ட் ஆஃப் த வேர்ல்ட்" அப்படின்னு சொல்லிட்டு. இதே திங் தான் காடும் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம எர்த்துக்கு ஒரு சால்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. சால்ட் எப்படி அத காமிச்சுக்காம அதோட ரோல எல்லா ஃபுட்லயும் ரோல் ப்ளே பண்ணுதோ, அதே போல தான் நம்ம யாரு, நம்மளோட ப்ரௌட் என்ன, நம்மளோட பேக்ரவுண்ட் என்னன்னு காமிக்காம, நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலமா நம்மளோட கேரக்டர எல்லாத்துக்கிட்டயும் ப்ளே பண்ணிட்டு போகணுங்க. ஸோ இந்த அழகான கோட் கூட இந்த ஸ்டோரியை முடிக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பாய் கைஸ்.